அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது +2 கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கலில் ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சாம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். 2 மெத்தட் இருக்குது ஷார்ட்கட் மெத்தடு. உங்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் சரி ப்ராக்டிக்கல்லையும் சரி உங்களுக்கு ஏன்னா ஒரு ஆர்கானிக் சாம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு அப்படின்றத ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 மெத்தட் இருக்குது. மெத்தட் நம்பர் 1 அதுக்கப்புறம் மெத்தட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எப்படி ப்ரொசீஜர் எழுதுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ரல் ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி புக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜென்ரலாக ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரல் ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கொடுக்கப்பட்ட காம்பவுண்டுக்கு நம்ம ப்ரொசீஜர் ரெக்கார்ட்லேயும் அப்சர்வேஷனையும் எழுதுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எப்படி செய்யணும் அப்படின்ற மெத்தட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எப்படி செய்கிறது, ரிசல்ட் எப்படி வரும் பார்க்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம இந்த கம்பேரிசன்லாம் பற்றி பார்த்தோம். மொத்தம் 10 ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. அந்த 10 ஆர்கானிக் காம்பவுண்டையும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத வச்சு என்ன மாதிரியான தேர்வு முடிவுகளை எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்டஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சாம்பிள் கொடுத்துட்டாங்க, ஆர்கானிக் சாம்பிள் கொடுத்துட்டாங்க, ஒரு கரிம காம்பவுண்ட், அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி டெஸ்ட்டெல்லாம் செஞ்சு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அலிஃபேட்டிக்கா ஆரோமேட்டிக்கா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும். நிறைவுற்ற சேர்மமா நிறைவுறாத சேர்மமா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும். மொத்தம் நமக்கு 10 இருக்குது. அந்த 10ல் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க சாம்பிளை ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும். கொஞ்சோண்டு அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் டியூப்லேயோ இல்லை ஸ்பேட்சில் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் டியூப்பில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சாம்பிள் கண்டெய்னரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலேருந்து கொஞ்சோண்டு சாம்பிள் எடுத்து எரித்தல் சோதனையை செய்யணும். இக்னிஷன் டெஸ்ட்டை செய்யணும். இந்த டெஸ்ட் எப்படி செய்யணுன்றது ப்ரொசீஜரில் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். வேணாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒரு ஸ்பேட்சில் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு புன்சன் ஃப்ளேமில் எரிக்கணும். எரிக்கும் போது 2 விதமான விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா கரிப்புகையுடன் கூடிய சுடர் வெளியேறலாம். கற்பூரம் எரியிற மாதிரி புகையோடு எரியும். இல்லைனா கரிப்புகையற்ற சுடர், எப்படி நம்ம கேஸ் ஃப்ளேம் எரியுதோ அது மாதிரி கரிப்புகையற்ற சுடர் இருக்கலாம். இந்த கரிப்புகையுடன் கூடிய சுடர்னு வந்தால் அது அரோமேட்டிக் சேர்மம்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரிப்புகையற்ற சுடர் தான் வருது அப்படின்னா அது அலிஃபேட்டிக் சேர்மம், அலிஃபேட்டிக் காம்பவுண்டு. ஓகேவா? அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா கொடுத்துருக்க 10 ஆர்கானிக் காம்பவுண்டில் 2 மட்டும் தான் அலிஃபேட்டிக். ஒன்று குளுக்கோஸு, இன்னொன்று யூரியா. இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கணும். ரைட்டா? அப்போ யாருக்கெல்லாம் கரிப்புகையற்ற சுடர் வருதோ அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிக்கலாக முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்தது ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணால் போதும், அது குளுக்கோஸா இல்லை யூரியாவா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? அப்போது கரிப்புகையற்ற சுடர் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னா அலிஃபேட்டிக் காம்பவுண்டாக இருக்கலாம். அடுத்து செய்ய வேண்டிய சோதனை என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு சாம்பிள் எடுத்துக்கிட்டு அடர் H2SO4 சோதனையை செய்யணும். இது எப்படி செய்யணுன்றதை ப்ரொசீஜர் புக்கில் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் கூட H2SO4 சேர்த்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணால் 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஒன்று கரியாதல் நிகழலாம், சாரிங் நடக்கலாம். அப்படி கரியாதல் நிகழலை அப்படின்னா யூரியா, கரியாதல் நிகழ்ந்துச்சு அப்படின்னா குளுக்கோஸ். கருப்பாக நல்லா கறி மாதிரி மாறிச்சு அப்படின்னா அது குளுக்கோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள். அப்படி இல்லை கரியாதல் நிகழவே இல்லை அப்படின்னா யூரியா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உடனே டையமைடுக்கு உண்டான ஃபங்க்ஷனல் குரூப் டெஸ்ட்டை நீங்கள் செய்யலாம், செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரியாதல் நிகழ்னாவே கண்டிப்பாக யூரியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான டெஸ்ட்டை செஞ்சு காமிக்கணும். வினைசெல் தொகுதி ஒன்று டெஸ்ட்டை செஞ்சு காமிக்கணும். அப்போ இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். கரியாதல் நிகழ்ந்தால் குளுக்கோஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். குளுக்கோஸுக்கு உண்டான கார்போஹைட்ரேட் ஆல்டிகேட்டுக்கு உண்டான சோதனை அது நம்ம செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போது அலிஃபேட்டிக் காம்பவுண்டில் எப்படி நம்ம குளுக்கோஸ் யூரியா கண்டுபிடிக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். 10ல் 2 முடிஞ்சிச்சு, மீதி 8 இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கே எரித்தல் சோதனை செய்யும் போதே உங்களுக்கு கரிப்புகையற்ற சுடர் வராமல் கரிப்புகையுடன் கூடிய சுடர் வந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் சேர்மம். அரோமேட்டிக் சேர்மமாக இருந்தால் மொத்தம் 8 இருக்கலாம். அதில் என்னென்ன எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அரோமேட்டிக் சேர்மமாக இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் சோதனை செய்ய வேண்டிய சோதனை என்னென்னா K3O4 கரைசல் சோதனை.
இது வந்து எதுக்காகனா நிறைவுற்ற சேர்மமா இல்லை நிறைவுறாத சேர்மமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்டா? K1O4 சோதனை செய்யலாம், இல்லைனா இன்னொன்று புரோமின் வாட்டர் சோதனை கூட செய்யலாம். ஆனால் நிறைய லேபில் வந்து புரோமின் வாட்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் அது டேஞ்சர்ன்றதால K1O4 கரைசல் சோதனை தான் இருக்கும். இந்த சோதனை எப்படி செய்யணுன்றத புக்கில் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு K1O4 போடணும். நமக்கு 2 விஷயம் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஒன்று வந்து நிறம் மறைகின்றது, இன்னொன்று நிறம் மறையவில்லை. டீகலரைசேஷன், நோ டீகலரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் நடக்க போகுது. சப்போஸ் நிறம் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நிறம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா K1O4 வந்து இளஞ்சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா நிறைவுறாத சேர்மம் இருக்கிறதா அர்த்தம். நிறைவுறாத சேர்மத்தில் 2 இருக்கலாம். ஒன்று சின்னமிக் அமிலமாக இருக்கலாம், சின்ன மால்டிகைடாக இருக்கலாம். சின்னமிக் அமிலமாக இருக்கலாம், சின்ன மால்டிகைடாக இருக்கலாம். சரியா? நிறம் மறையவில்லை அப்படின்னா நிறைவுற்ற சேர்மம், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். அசிடோஃபினோனு, பென்சோஃபினோனு, பென்சால்டிகைடு, அனிலினு, சாலிசிலிக் ஆசிடு, பென்சாயிக் ஆசிடு, இதில் ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது இதில் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டில் 2 விஷயம் வந்து இருக்கலாம். ஒன்று வந்து நிறம் மறையிறது, இன்னொன்று நிறம் மறையாமல் இருக்கிறது. நிறம் மறைஞ்சதுன்னா நிறைவுறாத சேர்மம், அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. அப்போது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் நிறம் மறைஞ்சுது அப்படின்னா அவங்க வந்து இந்த சோதனையை வந்து செய்யணும். சோடியம் பைகார்பனேட் சோதனை வந்து அடுத்தது செய்யணும். நிறம் மறையலை அப்படின்னா அடுத்து வந்து அவங்க செய்ய வேண்டிய சோதனை போர்ஷ் வினைபொருள் சோதனை, போர்ஷ் ரியேஜென்ட் டெஸ்ட் வந்து செய்யணும். சரியா? அப்போது இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதை டெஸ்ட் செய்யும் போது ஒரு சிலருக்கு ஆன்சர் வந்து சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா கலர் வந்து மறைகிற மாதிரியும் இருக்கும், மறையாத மாதிரியும் இருக்கும். அதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் கொஞ்சம் நல்லா உன்னிச்சு கவனித்து பார்த்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கண்டுபிடிச்சிடலாம். K1O4 சேரும்போது நிறம் மறையும், நல்லாவே மறைஞ்சிச்சு அப்படின்னா நிறைவுறாத சேர்மம். பட் வந்து ஏதோ கொஞ்சம் மறைகிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு வீழ்படி மாதிரி ஃபார்ம் ஆகுது, பிரிசிபிடேட் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது நிறைவுற்ற சேர்மம் தான் வரும். நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. இல்லைனா நான் அப்புறம் கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்போது K1O4 போட்ட உடனே நிறம் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க சாம்பிள் நிறம் மறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சாம்பிள் என்ன இருக்குன்னு அர்த்தம், நிறைவுறாத சேர்மம் இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய சோதனை என்ன அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் சோதனை. எப்போ யார் செய்யணும் அப்படின்னா K1O4 டெஸ்ட் வந்து செய்கிறாங்க, செஞ்ச உடனே அவங்களுக்கு நிறம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய சோதனை வந்து சோடியம் பைகார்பனேட் சோதனை. சோடியம் பைகார்பனேட் செஞ்சோம்னா உங்களுக்கு நுரைத்து பொங்குதல் நிகழலாம், இல்லை நுரைத்து பொங்காமல் போயிடலாம். நுரைத்து பொங்குச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற சாம்பிள் வந்து சின்னமிக் ஆசிடு, கார்பாக்சிலிக் அமில தொகுதி வந்து இருக்கிறதுனால தான் அது நுரைத்து பொங்குது, சின்னமிக் ஆசிடு. நுரைத்து பொங்கவே இல்லை அப்படின்னா சின்ன மால்டிகைடு, அதில் ஆல்டிகைடு வினைசெல் தொகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் ஃபர்தராக நீங்கள் போயிட்டு வினைசெல் தொகுதிக்கு உண்டான சோதனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சோடியம் பைகார்பனேட் சோதனை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன தெரியுமா, சாலிடா லிக்விடான்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சின்னமிக் ஆசிடாக தான் இருக்கணும், லிக்விடாக இருந்துச்சுன்னா சின்ன மால்டிகைடாக தான் இருக்கணும். இந்த சோதனை செய்யாமையே ஸ்ட்ரெயிட்டாக இதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இதுவரை நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எரித்தல் சோதனை செய்யணும். எரித்தல் சோதனை செஞ்ச உடனே யாருக்கெல்லாம் வந்து கரிப்புகைட்ட சுடர் வருதோ அவங்க இதை மட்டும் செஞ்சால் போதும். அலிஃபாட்டிக் டெஸ்ட், அலிஃபாட்டிக் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க கான்சன்ட்ரேட் H2SO4 செஞ்சதுக்கப்புறமா இதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வினைசெல் தொகுதிக்கு உண்டான சோதனை மட்டும் செஞ்சு காமிச்சா போதும். சரியா? ரிசல்ட் வந்து எழுதிடலாம். அலிஃபாட்டிக்காக, ஆட்டோமேட்டிக்காக, நிறைவுற்றதா, நிறைவுறாதா, எல்லாத்தையும் எழுதிடலாம். நிறைவுற்றது நிறைவுறாது வந்து உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுமே வந்து நிறைவுற்றது தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம். அதையும் கூட நீங்கள் பார்த்துட்டு இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்பேரிசன் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாத்துக்கும் சாம்பிள்ஸு, இந்த கம்பேரிசன்லாம் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், இப்போது நிறம் மறைஞ்சிருச்சு அப்படின்றவங்க வந்து இந்த சோதனை மட்டும் செஞ்சால் போதும், இல்லைனா சாலிடா லிக்விடான்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி ஃபைனலாக அந்த வினைசெயல் தொகுதிக்கு உண்டான சோதனை மட்டும் செஞ்சு ரிப்போர்ட் பண்ணிடலாம், ரிசல்ட் வந்து எழுதிடலாம். சரி, இப்போ இந்த K1O4 டெஸ்ட் செய்யும் போது யாருக்கெல்லாம் நிறம் மறையலையோ, கலரே மறையலை சார் அப்படின்றவங்க என்ன சோதனை செய்யணும் அப்படின்னா போர்ஷ் வினைபொருள் சோதனை வந்து செய்யணும் அடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு நிறைவுற்ற சேர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அந்த போர்ஷ் வினைபொருள் சோதனையை எப்படி செய்யணுன்றதை ப்ரொசீஜர் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த போர்ஷ் வினைபொருள் சோதனையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்துலையோ, இல்லை ஆரஞ்சு நிறத்துலையோ, இல்லை சிவப்பு நிறத்துலையோ வீழ்படியோ வரலாம். எல்லோ, ஆரஞ்சு, ரெட் பிரிசிபிடேட் வந்து வரலாம். இல்லை வராமல் கூட போயிடலாம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், வராமல் கூட போயிடலாம். சரி, வருதுன்னு வச்சுப்போம். வருது அப்படின்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய சோதனை வந்து லீகல் சோதனை, லீகல் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட் வந்து செய்யணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அசிடோஃபினோன், பென்சோஃபினோன், பென்சால்டிகைட் இது மூணுத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். எது வந்தால் இந்த மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நேரத்தில் வீழ்படியாக தான் ஒன்று வந்துச்சுன்னா இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம செய்ய போகிற சோதனை தான் லீகல் சோதனை. ஸோ லீகல் சோதனை எப்படி செய்யணுன்றதை நீங்கள் ப்ரொசீஜர் புக்கில் பார்த்து செய்யுங்க.
செய்யும்போது 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு சிவப்பு நிறம் ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா சிவப்பு நிறம் ஃபார்ம் ஆகாம போயிடலாம். ரெட் கலர் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது கீட்டோன் வினைசெயல் தொகுதி. அது அசிட்டோஃபீனோனா இருக்கலாம், இல்லைன்னா பென்சோஃபீனோனா இருக்கலாம். சார் இது 2த்துல எது சார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருங்க. சாலிடா இருந்துச்சுன்னா அது பென்சோஃபீனோன், லிக்விடா இருந்துச்சுன்னா அது அசிட்டோஃபீனோன். இது புரிஞ்சிச்சா? இது வந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியுறது வந்து சிரமமா தான் இருக்கும். நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்தா தான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இத வச்சு நீங்க செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, லீகல் சோதனை செய்யும்போது உங்களுக்கு சிவப்பு நிறம் வரவே இல்ல, ஃபார்ம் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது வந்து பென்சால்டிகைடு. அது லிக்விடா இருக்கும். அதையும் வச்சு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆல்டிகைடுக்கு உண்டான வினைசெயல் தொகுதி சோதனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். அது இதுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீஜர் எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரி, இங்கேயே போர் சோதனை செய்யும்போது எனக்கு மஞ்சள் நிறமோ, ஆரஞ்சு நிறமோ, சிவப்பு நிறமோ வேறுபடி வரல சார் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து சோதனை செய்யணும். என்ன சோதனை செய்யணும் அப்படின்னா, சோடியம் பைகார்பனேட் சோதனை வந்து செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு அனிலினோ, சாலிசிலிக் ஆசிடோ, பென்சாயிக் ஆசிடோ இருக்கலாம். இது 3த்துல எது வேணாலும் இருக்கலாம். நீங்க இந்த சோதனை செய்யும்போது ஆசிட்டுக்கு மட்டும் தான் நுரைத்து பொங்கும். அப்போ நுரைத்து பொங்குச்சுன்னா உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிடோ இல்லை பென்சாயிக் ஆசிட் 2த்துல ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ நுரைத்து பொங்குதுன்னு வச்சுங்களேன், ஆசிட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் எதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த சோதனை என்னன்னா, நடுநிலை ஃபெரிக் குளோரைடு சோதனை, நியூட்ரல் FeCl3 சோதனை வந்து செய்யணும். அப்படி செய்யும்போது ஊதா பச்சை நிறத்தில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது சாலிசிலிக் அமிலம், கார்பாக்சிலிக் வினைசெயல் தொகுதி வந்து இருக்குது. அது இல்லாமல் ஃபீனாலும் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வந்து சாலிடாக வேறு இருக்கும். கரெக்டாக? நடுநிலை ஃபெரிக் குளோரைடு சோதனை செய்யும்போது ஊதா பச்சை நிறம் உருவாச்சுன்னா சாலிசிலிக் அமிலம் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் கார்பாக்சிலிக் அமில தொகுதியும் ஃபீனால் தொகுதியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அந்த டெஸ்ட்டை அப்படியே எடுத்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் கிட்ட காமிச்சிட்டு ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஊதா நிறமோ பச்சை நிறமோ உருவாகலைன்னு வச்சுங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம், பென்சாயிக் ஆசிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஏன்னா பென்சாயிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான நீங்கள் கார்பாக்சிலிக் அமில வினைசெயல் தொகுதிக்கு உண்டான சோதனை மட்டும் நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா அப்படியே ரிப்போர்ட் பண்ணிடலாம், ப்ரொசீஜர் எழுத ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? சரி, இந்த ஸ்டெப்பில் சோடியம் பைகார்பனேட் சோதனையில் எனக்கு நுரைத்து பொங்கதில் நிகழலை சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அனிலின் தான் இருக்கிறதா அர்த்தம். அனிலின்னா அது வந்து அமீன் வினைசெயல் தொகுதி. அதுக்கு உண்டான சாய சோதனை நீங்கள் வினைசெயல் சோதனை செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், டேரெக்டாக ரிப்போர்ட் எழுதலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். பட் சிம்பிளாக சொல்ல பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க 10 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியான முறையில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற தியரிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ணிட்டே வரும்போது எது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த சோதனை செய்யும்போது ஒன்று இது ப்ரெசென்ட் ஆகும், இல்லைனா இது ப்ரெசென்ட் ஆகும். இது ப்ரெசென்ட் ஆச்சுன்னா இது மொத்தத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணிட்டு இது 2த்துல மட்டும் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெஸ்ட்டு. சப்போஸ் இது வந்து இல்லை அப்படின்னா, இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா மொத்தத்தையும் இது எலிமினேட் பண்ணிட்டு இதில் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிறோம். K1O4 டெஸ்ட்டு, சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட்டு, போர்ஷியர் டெஸ்ட்டு, லீகல்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சோடியம் பைகார்பனேட் நடுநிலை ஃபெரிக் குளோரைடு சோதனைன்னு சொல்லிட்டு போகிறோம். சரியா? ஸோ இது ஒரு முறை நீங்கள் மறுபடியும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். செஞ்சு பார்த்தீங்கனாலும் ஒரு முறை நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு எதை வச்சு அப்படின்னா, எரிதல் சோதனையை வச்சு ரெண்டாக பிரியுது. இதே மாதிரியே இன்னொரு மெத்தடு இருக்குது. அது என்ன அப்படின்னா, தோற்றத்தை வச்சு பிரிக்கிறது. தோற்றம்னா அது திடப்பொருளா இல்லை திரவ பொருளா, இது வந்து மெத்தட் 2. சாலிடா இல்லை லிக்யூடா அப்படின்றத வச்சு பிரிக்கலாம். ஏன்னா நமக்கு 10 சாம்பிளில் 4 மட்டும்தான் வந்து லிக்யூடு, சின்ன மால்டிகைடு, அசிடோஃபினோனு, பென்சால்டிகைடு, அனிலின். இது 4 மட்டும்தான் வந்து லிக்விடு. சாலிட்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, யூரியா, சின்னமிக் ஆசிடு, பென்சோஃபினோனு, சாலிசிலிக் ஆசிடு, பென்சாயிக் ஆசிடு, இந்த 6ம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு. சரியா? அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க சாம்பிள் வந்து லிக்விடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். சாலிடாக இருந்துச்சுன்னா இந்த 6த்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதை ஷார்ட்டேஜ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் 2. 2த்துல எது உங்களுக்கு ஈஸின்றதை நீங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரி, சப்போஸ் வந்து இப்போ நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தோற்றத்தை பார்க்கணும். அது சாலிடாக இருக்கா இல்லை லிக்விடாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட் சோதனை வந்து சாய சோதனை. டை டெஸ்ட்டை நீங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு ஆரஞ்சு சிவப்பு நிறம் சாயம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அனிலின் தான், அமீன் வினைசெயல் தொகுதிக்கு உண்டான சோதனை அது. அதை அப்படியே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கா அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே படித்ததை வச்சு கூட நீங்கள் எழுதிட்டு போயிடலாம், இல்லைனா அதை ஒரு முறை செஞ்சு கூட காமிச்சிடலாம். சப்போஸ் இந்த சாய சோதனை செய்யும்போது ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் உண்டாகலன்னு வச்சுங்களேன், அடுத்து செய்ய வேண்டிய சோதனை வந்து லீகல் சோதனை வந்து செய்யணும். லீகல் சோதனை செய்யும்போது சிவப்பு நிறம் வந்து உருவாகலாம், இல்லை உருவாகாமல் போயிடலாம். சிவப்பு நிறம் உருவாயிடுச்சுன்னா கண்டிப்பாக அசிடோஃபினோன் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா இந்த லீகல் சோதனை எதுக்கு தெரியுமா, கீட்டோன்களை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை. அப்போ கீட்டோன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் ஃபார்ம் ஆகிடும், அசிடோஃபினோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எனவே கீட்டோன் வினைசெயல் தொகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிடலாம். சிவப்பு நிறம் உண்டாகவே இல்லைன்னா அடுத்து செய்ய வேண்டிய சோதனை வந்து K1O4 சோதனை அல்லது புரோமின் நீருடன் வினை, நிறைவுற்ற நிறைவுறாதன்னு கண்டுபிடிக்கல அந்த சோதனை வந்து செய்யணும்.
செஞ்ச உடனே KMnO4 அல்லது புரோமின் நீருடைய நிறம் வந்து மறையலை அப்படின்னா உங்களுக்கு பென்சால்டிகைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா அது நிறைவுற்ற ஆல்டிகைடு தொகுதியை கொண்டுள்ள ஒரு சேர்மம். சப்போஸ் நிறம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா சின்ன ஆல்டிகைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா அது நிறைவுறாத ஆல்டிகைடு வினைசெல் தொகுதியை பெற்றுள்ள சேர்மம். அப்போ லிக்விடாக வரவங்க 4 இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சாலிடாக வரவங்களுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்குது. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் சோதனை வந்து செய்யணும். 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று நுரைத்து பொங்கலாம், இன்னொன்று நுரைத்து பொங்குதல் நிகழாமல் போயிடலாம். இது வந்து எதுக்குண்டான சோதனைனா கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனால சோதனை. சப்போஸ் நுரைத்து பொங்குதல் நிகழுது அப்படின்னா அதில் வந்து கார்பாக்சிலிக் அமிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் நமக்கு 3 இருக்குது. ஒன்று சாலிசிலிக் அமிலம் இருக்குது, சின்னமிக் அமிலம் இருக்குது, பென்சாயிக் அமிலம் இருக்குது. இந்த 3த்தில் எது இருக்குன்னு கண்டுபிடித்தா நம்ம செய்ய போகிற அடுத்த சோதனை தான் நடுநிலை ஃபெரிக்ளோரைடு சோதனை. இதை செஞ்ச உடனே ஊதா நிறமோ பச்சை நிறமோ உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாலிசிலிக் அமிலம் இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படியே அந்த டெஸ்ட் எதுவுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீஜர் எழுத ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் அது மாதிரி இல்லை சார் கலர் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அடுத்து செய்ய வேண்டிய சோதனை வந்து KMnO4 சோதனை. அந்த டெஸ்ட்டை செய்யும் போது இளஞ்சிவப்பு நிறம் மறையலாம், இல்லை மறையாமல் போயிடலாம். இளஞ்சிவப்பு நிறம் மறைஞ்சிருச்சுன்னா அதில் சின்னமிக் அமிலம் என்ற நிறைவுறாத கார்பாக்சிலிக் அமிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சப்போஸ் இளஞ்சிவப்பு நிறம் மறையலை அப்படின்னா அதில் நிறைவுற்ற கார்பாக்சிலிக் அமிலமான பென்சாயிக் அமிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? சப்போஸ் இங்கே வாங்க, நுரைத்து பொங்குதலே நிகழவில்லை அப்படின்னா அடுத்து நம்ம செய்ய போகிற சோதனை வந்து போர்ஷ் வினைப்பொருள் சோதனை. அதை செய்யும் போது மஞ்சள், சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் வீடியோ ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். ஃபார்ம் ஆகலைன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கலர் எதுவுமே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா யூரியா இருக்கிறதா அர்த்தம், டையமைடு வினைசெல் தொகுதி இருக்கிறதா அர்த்தம். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை மட்டும் செஞ்சு எடுத்து போயிட்டு எக்ஸ்டர்னல் சார்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் ப்ரொசீஜர் எழுத ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் அவங்களுக்கு மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு நிறம் ஏதோ ஒன்றில் வீடுபடி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து செய்ய வேண்டிய சோதனை வந்து லீகல் சோதனை. ஏன்னா போர்ஷ் வினைப்பொருளில் நம்ம ஆல்டிகைட் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம், கீட்டோன் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ வந்து அதில் எது ஸ்பெசிஃபிக்கான்றது சோதனை தான் லீகல் சோதனை. இது வந்து கீட்டோனை மட்டும் தான் நமக்கு ஆன்சர் பண்ணோம். அப்போ சிவப்பு நிறம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கீட்டோன் வினைசெல் தொகுதியை பெற்றுள்ள பென்சோஃபீனோன் இருக்குதுன்னு அர்த்தம். சிவப்பு நிறம் உண்டாகலை அப்படின்னா குளுக்கோஸ் ஆல்டிகைடு வினைசெல் தொகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் நான் மொத்தமாக சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விதமான குழப்பம் வந்து ஏற்படும் அப்படின்றது உண்மைதான். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த 10 சேர்மங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அலிஃபேட்டிக்காக அரோமேட்டிக்கான்ற ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சாம்பிளை நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 1/2 an hour கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு டெஸ்டிப்லேயோ ஒரு சாம்பிள் கண்டெய்னர்லேயோ உங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுங்க, அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொசீஜர் எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுவரையிலும் பார்த்தது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம கொடுத்துருக்க அந்த ஆர்கானிக் காம்பவுண்டு என்னன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டெஸ்ட் எல்லாம் செய்யறதை பற்றியும் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? அடுத்தது எப்படி ப்ரொசீஜர் எழுதலாம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் சொல்கிறேன், அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். உங்கள் புக்கில் வந்து இருக்கும். கரிம பண்பு பகுப்பாய்வு கொடுத்துருப்பாங்க, முதல்நிலை சோதனைகளும் கொடுத்துருப்பாங்க. முதல்நிலை சோதனைகளை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இதில் 4 காலம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வரிசை எண், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோதனை எண், உற்றுநோக்கல், அறிவன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோதனைனா இது எல்லாமே நீங்கள் வந்து எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்தாமல் ஃபுல்லாக அப்படியே எழுதணும். மனம், கரிமச்சர்மத்தின் மனம், லிட்மஸ் தாள் சோதனை, கரிமச்சர்மத்தின் ஈரமான லிட்மஸ் தாளில் தோய்க்கவும், இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்ச மாதிரி கூட எழுதலாம். லிட்மஸ் தாளில் தோய்க்கப்பட்டது அல்லது தோய்க்க வேண்டும், இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை மாற்றி கூட எழுதலாம். இல்லை சார் அது மாதிரி எழுத முடியாது அப்படின்னா இதே மாதிரி கூட நீங்கள் எழுதுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா நீங்கள் செஞ்ச மாதிரியே எழுதலாம். தோய்க்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டா கூட போதும், கரிமச்சர்மத்தின் மனம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டா கூட போதும். இப்போ வாங்க, இப்போ என்னன்னா இது மாதிரி உற்றுநோக்கல்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துறாங்க, அறிவனன்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துறாங்க. இதில் 4 பாயிண்ட்டும் அப்படியே எழுதக்கூடாது. உங்களுக்கு என்ன சாம்பிளோ அதை தான் நீங்கள் வந்து எழுதணும். சரியா? இது எப்படி சார் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ டெஸ்ட் எல்லாம் செஞ்சு ஒன்று கண்டுபிடிச்சிடுறீங்க. டெஸ்ட் எல்லாம் செஞ்சு ஏதோ ஒரு வினைசெல் தொகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ யூரியா இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுங்க. யூரியான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது வந்து டைஅமைடு வினைசெல் தொகுதி. இதுக்கு எப்படி எழுதுதுன்னு நான் சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோதனை அப்படியே எழுதுறீங்களா, உற்றுநோக்கல், அறிவனை, இந்த மாதிரி 2 காலம் இருக்குது. இதில் 4 பாயிண்ட் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அறிவனை சைடில் முதல்ல நீங்கள் யூரியா சம்மந்தமாக எதுனா இருக்கான்னு பாருங்கள். யூரியா டைஅமைடு, ஏன்னா அதில் இருக்க வினைசெல் தொகுதியும் ஞாபகம் வச்சுக்கணும், பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். யூரியா என்ற பேரோ இல்லை டைஅமைடுன்ற பேரோ எதனா இருக்கான்னு பாருங்கள். எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள்.
எங்கேயுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த 4த்தையுமே நீங்கள் வந்து எழுதக்கூடாது. குறிப்பிடத்தக்க மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். உற்றுநோக்கல்ல குறிப்பிடத்தக்க மனம் இல்லைன்னு எழுதி இங்கே என்ன பண்ணணும் தெரியுமா, அமீனு, பென்சால்டிகைடு, ஃபீனாலு, எஸ்தர் ஆகியவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே இருந்தால் இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். அதாவது இப்போ நம்ம எடுத்துகிட்ட சாம்பிள் அமீன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, அறிவான சைடில் ஸ்ட்ரைட்டாக அமீன் சம்மந்தமாக என்ன இருக்கான்னு பாருங்கள். அதோ இருக்குது. அப்போ அமீனாக இருக்கலாம்ன்றதை எழுதி இதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், மீனின் மனம், அது மட்டும்தான் நீங்கள் எழுதணும். மற்ற எதையுமே எழுதக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம யூரியா தான் எடுத்தோம் இல்லையா, யூரியா சம்மந்தமாக எதுவுமே இல்லைன்றதால் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே எதுவுமே அமீனாக அமீன், பென்சால்டிகைடு, ஃபீனால், எஸ்தர் ஆகியவை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி இங்கே குறிப்பிடத்தக்க மனம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதணும். சரியா? ஓகே. அடுத்தது இங்கே வாங்க. லிட்மஸ் தாள் சோதனை அப்படியே எழுத போகிறீங்க. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காண்பனில் வந்து 3, உற்றுநோக்கலில் 3 பாயிண்ட் இருக்குது, அறிவனில் 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3ல் எதை சைடு எழுதணும் அப்படின்னா அறிவனை சைடில் வாங்க. அறிவனை சைடில் யூரியா சம்மந்தமாக என்ன இருக்கான்னு பாருங்களேன். யூரியா டையமைடு சம்மந்தமாக என்ன இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துறாங்க பாருங்கள், கார்பாக்சிலிக் அமிலம், ஃபீனால், அமீன் ஆகியவை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். இதை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. சரி, இங்கே மட்டும் நம்மளே எழுதணும் இல்லைன்னு, ஆனால் இங்கே கொடுத்துட்டாங்களே அப்படின்னா இங்கே இது கொடுக்கலன்றதால தான் நம்மளே எழுதணும். ஆனால் இங்கே கொடுத்துட்டாங்கன்றதால நீங்கள் என்ன பண்ணணும், கார்பாக்சிலிக் அமிலம், ஃபீனால் மற்றும் அமீன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி இதுக்கு நேராக 3வது பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், நிறமாற்றம் ஏதும் இல்லை அப்படின்றத எழுதணும். புரிஞ்சுதா? அதாவது நமக்கு என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பேர், அந்த வினைசெயல் தொகுதி அறிவன சைடில் இருந்தால் அதை எழுதி அதுக்கு நேராக என்ன இருக்கோ உற்றுநோக்கல் அதை தான் நீங்கள் எழுதணும். செய்வனை எல்லாமே எழுதிட்டு போகிறீங்க. சோடியம் பைகார்பனேட் வினை பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், யூரியா சம்மந்தமாக எதுவுமே இல்லை, டையமைடு சம்மந்தமாக எதுவுமே இல்லை. அப்போ கார்பாக்சிலிக் அமிலம் இல்லைன்றது எழுதி அதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், நுரைத்து பொங்குதல் நிகழவில்லைன்றதை எழுதணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது 4வது சோதனை பாருங்கள். இங்கே வந்து யூரியா சம்மந்தமாக எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்டிகைடு அல்லது கீட்டோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிற வேறுபடி உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஏன்னா எதுவுமே இங்கே வந்து எதுவுமே நடக்கலை இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணணும், உண்டாகவில்லை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க. அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 5வது வாங்க. அதே மாதிரி இங்கே வந்து யூரியா சம்மந்தமாக எதுவுமே இல்லைன்றதால கார்போஹைட்ரேட் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி இதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், கருகிய சர்க்கரையின் மனதில் கரியாதல் நிகழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது அலிஃபேட்டிக் அல்லது அரோமேட்டிக் சோதனையை கண்டறியும் ஆய்வு. இதே மாதிரி வந்து டைட்டில் போட்டுருங்க. டைட்டில் போட்டுட்டு இப்போது இங்கே தான் வந்து நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே யூரியா சம்மந்தமாகவோ இல்லை டையமைடு சம்மந்தமாகவோ எதுவுமே உங்களுக்கு இங்கே இருக்காது. இந்த சோதனைக்கு மட்டும் எந்த ஒரு வினைசெயல் தொகுதி பேரையும் இங்கே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இதோ இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்க, யூரியானா அது வந்து அலிஃபேட்டிக் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ஆன்சர் பண்ணணும். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ அலிஃபேட்டிக்னா 2வது இருக்குது பாருங்கள். இந்த அலிஃபேட்டிக்ன்றது எழுதி இதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 2வது கரிப்புகையற்ற சொடர். இதை எழுதி இந்த சோதனை எழுதினா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் நிறைவுறாத தன்மையை கண்டறியும் சோதனையும். உங்களுக்கு இந்த இடத்துல பேரோ இல்லை வினைசெயல் தொகுதியோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அது அலிஃபேட்டிக்கா நிறைவுற்றதா நிறைவுறாதான்றதான் நம்ம லிஸ்ட்டு கொடுத்தோம் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். யூரியா என்பது என்னென்னா நிறைவுற்ற சேர்மம். கரெக்டாக? அப்போ நிறைவுற்ற சேர்மம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நிறைவுற்ற சேர்மம் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிறது வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ நிறைவுற்ற சேர்மம்னா அது இருக்குது பாருங்கள், 3வது பாயிண்ட் நிறைவுற்ற சேர்மம்ன்றது எழுதி இதுக்கு நேரம் 3வது பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், நிறமெத்தல் நிகழவில்லைன்றதை எழுதுறீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நிறைவுற்ற சேர்மம் எழுதிட்டு இதுக்கு 2வது பாயிண்ட் நேரம் என்ன இருக்குது பாருங்கள், கேமோனிஃபர் கரைசலில் இளஞ்சிவப்பு நிறம் மறைவதில்லைன்னு எழுதினா முடிஞ்சிச்சு. இந்த 8 சோதனை வரைக்கும் எல்லாருமே எழுதணும். எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட சில கரிம வினை தொகுதி உறுப்புக்கான சோதனை டைட்டில் போனதுக்கப்புறமா இதெல்லாம் எழுதக்கூடாது. உங்களது என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். இப்போ யூரியா தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ ஃபீனால் எழுதக்கூடாது, கார்பாக்சிலிக் அமிலம் எழுதக்கூடாது, ஆல்டிகைடு எழுதக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து கீட்டோன்கள் எழுதக்கூடாது, அமீன்கள் எழுதக்கூடாது, டையமைடு யூரியாவில் என்ன இருக்குது, டையமைடு இருக்குது. அப்போ இதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். டையமைடுக்கான சோதனை வினைசெயல் தொகுதி சோதனைன்னு எழுதிட்டு பைரட் சோதனை மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவுமே எழுதக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவுக்கு வந்துடணும். முடிவு வந்தோடனே கொடுக்கப்பட்ட கரிம சேர்மம் அரோமேட்டிக்கா அலிஃபேட்டிக்கான்னு நம்ம வந்து எழுதணும். இது மாதிரி நீங்கள் 2ஆக எழுதாதீங்க, ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சின்றதால அலிஃபேட்டிக் சேர்மம் மட்டும் எழுதுங்க. அதே மாதிரி நிறைவுற்ற தன்மையினை பெற்றுள்ளதும் எழுதுங்க. இந்த நிறைவுறாது எழுதக்கூடாது. இந்த இடத்துல என்ன வினைசெயல் தொகுதி, டையமைடு வினைசெயல் தொகுதியை பெற்றுள்ளது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எழுதணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலம் வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ அவங்க இந்த சோதனை மட்டும் எழுதினா போதும், வேறு எதுவுமே வந்து எழுதணுன்ற அவசியம் இல்லை.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியமும். ஸோ இப்போ இங்கே இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அமீனுக்கு சொல்லட்டுமா, மேபி அண்ட் அமீன். இப்போ வந்து நம்ம அனிலின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சோதனை மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அனிலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம அனிலின் தான் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க. அவங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒரு முறை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இன்ஃப்ளூயன்ஸில் வரீங்க, இன்ஃப்ளூயன்ஸில் அனிலின் சம்மந்தமாக இல்லை அமீன் சம்மந்தமாக என்ன இருக்கான்னு பார்க்குறீங்க. இருக்குது, இதுக்கு என்ன இருக்குது, மேபி அண்ட் அமீன் இருக்குது. அப்போ இதுக்கு நேராக என்ன எழுதணும், ஃபிஷ் ஆர்டர்னு எழுதணும். அவ்வளோதான். எக்ஸ்பிரிமெண்ட்டை எல்லாருமே காமனாக எழுதிட்டு போகிறீங்க. இது முடிஞ்சிச்சா. அடுத்தது டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர். இங்கே வந்து அமீன் சம்மந்தமாக இல்லை வந்து அனிலின் சம்மந்தம் என்ன இருக்கான்னு பாருங்கள். அது இருக்குது பாருங்கள் அமீன். அப்போ கண்டிப்பாக இதை மட்டும் தான் எழுதணும். இதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், இதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். அடுத்தது மூணாவது பாருங்கள், இங்கே அமீன் சம்மந்தமாக எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ன்றதை எழுதிட்டு அதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், நோ பிரிக்ஸ் எஃபர்வசன்ஸ்ன்றதை எழுதணும். ரைட்டா. ஆக்ஷன் வித் போர்ஷியர் ரியேஜன். இங்கே வந்து அமீன் சம்மந்தம் எதுவுமே இல்லைன்றதால ஆப்ஷன்ஸ் ஆஃப் இங்கே கொடுக்கல, இருந்தாலும் நீங்களே எழுதிங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் எழுதி இதுக்கு நேராக எல்லோ ஆர் ஆரஞ்ச் ஆர் ரெட் precipitate நாட் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. முடிஞ்சிச்சா. அதேமாதிரி அஞ்சாவதுக்கு சாரிங் டெஸ்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு எழுதிட்டு இங்கே சாரிங் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. முடிஞ்சிச்சா. டெஸ்ட் ஃபார் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக்கு நம்ம அமீன் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அனிலின் வந்து அரோமேட்டிக்னு பார்த்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ன்றது எழுதி இதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், இந்த போன் வித் சொட்டி ஃப்ளேம் வந்து இதுதான் எழுதணும். அப்போ அதே மாதிரி அரோமேட்டிக் அமீன் வந்து பார்த்தீங்கன்னா அனிலின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்டு, அதனால் சப்ஸ்ட்ரேட் இஸ் சேச்சுரேட்டட்னு எழுதி நோ டீகலரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் என்று எழுதணும். புரியுதா. ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா ஒரு முறை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் இஸ் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது பாருங்கள். நோ டீகலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டு எழுதணும். 8 வரலாம் காமனாக எழுதிட்டிங்களா. இப்போ டெஸ்ட் ஃபார் செலக்டட் ஆர்கானிக் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஃபீனால் எழுதக்கூடாது, ஏன்னா நமக்கு என்னது அமீன் தான் வந்துக்குது இல்லையா. அதே மாதிரி டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எழுதக்கூடாது. அதே மாதிரி ஃபெலிங்ஸ் வந்து எழுதக்கூடாது, கீட்டோன்ஸும் எழுதக்கூடாது. அது வரைக்கும் பாருங்கள் டெஸ்ட் ஃபார் அமீன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன வருது பாருங்கள், டை டெஸ்ட்டு. இதை மட்டும் எழுதிட்டா போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெசன்ஸ் தான் எழுதணும். அதே மாதிரி ஆப்டைன்ட் தான் எழுதணும். இது எதுவும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எழுதக்கூடாது, ஏன்னா நம்ம அமீன் தான் எழுதுறோன்றதால அப்படியே எழுதி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது தான், ரிசல்ட்டுக்கு போக வேண்டியது தான். இட் இஸ் ஏ அரோமேட்டிக் காம்பவுண்ட், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 ஆர்கானிக் காம்பவுண்டுக்கும் நீங்கள் அப்சர்வேஷனில் எழுதி ரெக்கார்டில் வந்து எழுதணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் எதுவுமே புரியல அப்படின்னா ரெடிமேடாக எழுதுனதே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு குளுக்கோஸுக்கு வந்து ரெடிமேடாக எழுதுந்து தமிழ் மீடியத்துலையும் சரி இங்கிலீஷ் மீடியத்துலையும் சரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ஒரு முறை பார்த்துட்டு நீங்களே வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் வச்சு எழுதுங்க. அப்போ தான் மனசில் நல்லா பதியும். பொதுவான செய்முறை புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொதுவான செய்முறை வச்சு நீங்களே எழுதுறதுக்கு பழகிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அந்த ஆர்கானிக் ப்ராக்டிக்கல் வந்து முடியுது. ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நானும் தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம லேபில் வந்து செஞ்சு பார்த்ததையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.